அத்தியாயம் 43. கீசகவதம். சந்நியாசி போன்ற தருமனும் ஒரு நபுன்சகனாக அர்ஜுனனும் மாறினர். மற்றவர்களும் தாங்கள் உரைத்தபடி உருமாறினர். அவர்கள் உருமாற்றம் கொண்டபோதும் அவர்களின் வசீகர தோற்றம், தேஜஸ் ஆகியவை மாறாது இருந்தன. பின் அஞ்சாத வாசம் புரிய விராடனிடம் நாட்டிற்கு சென்று அவனிடம் தங்களுக்கான திறமைகளை கூறி பணியில் அமர்த்தி கொள்ளுமாறு பணிந்து வேண்டினர். ஆனால் உருமாய இருந்த பாண்டவர்களையும் துரோபதியையும் கண்ட விராடன், இவர்கள் என்னிடம் பணிபுரிய வந்தவர்களாக தோன்றவில்லையே, அரசு புரியும் தகுதி படைத்தவர்களாக அல்லவா தோன்றுகின்றனர் என்று எண்ணி அவர்களை தனது அரசில் பணி அமர்த்திட சற்று தயக்கம் காட்டினான். ஆனால் பாண்டவர்கள் மீண்டும் பணிந்து கேட்கவும் சற்று தைரியம் அடைந்தவனாய் அவர்கள் கேட்டுக்கொண்ட பணிகளில் அவர்களை நியமித்தான். விராடராஜனுக்கு ஆஸ்தான தோழனாக இருந்து வந்ததுடன் அவனோடு சொக்கட்டான் ஆடியவாறு காலம் கழித்து வந்தார் தருமர். மடைப்பள்ளியை தலைவனாக பொறுப்பேற்ற பீமசேனன் பொறுப்புடன் தன் பணிகளை தவறாது செய்து வந்தான். நேரம் கிடைக்கும்போது புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்களுடன் மற்போர் புரிந்தும் கொடிய மிருகங்களை வேட்டையாடியும் விராடனை மகிழ்விக்க அவன் தவறவில்லை. பிருகன்களை என்ற பெயருடன் அர்ஜுனன் நபுன்சகனாக அந்தப்புற பெண்டிற்கும், முக்கியமாக விராடனது மகள் உத்திரைக்கும் அவளது உற்ற தோழியருக்கும் நாட்டியமும் இசையும் வாத்தியங்கள் இசைத்தலையும் முறைப்படி கற்பித்து வரலானான். குதிரைகளை பழக்கி அடக்குவது, அவற்றின் நோய்களை போக்கி சிகிச்சை செய்வது, அவற்றை பாதுகாத்து பராமரிப்பது போன்றவற்றில் குதிரை லாயக்காரனாக விராடனுக்கு சேவை செய்து வரலானான். நகுலோன் போன்று பசுக்களையும் காளைகளையும் பராமரித்து வரலானான். தாசிகள் பலர் தனக்கு பணிவிடை செய்ய வேண்டிய நிலையில் இருந்த பாஞ்சாலி விராடனது மனைவி சுதேஷ்ணைக்கு தொண்டூழியம் செய்தவாறு அந்த புறத்தில் சைரந்தர தீரியாக வலம் வந்து காலத்தை போக்கினாள். தன் கணவன்மார்களது நன்மையையும் எதிர்கால கடமைகளையும் எண்ணி அவர்களுக்கு தன்னால் எந்த ஒரு அவப்பெயரும் வராதபடி மனதுக்கு அறவே பிடிக்காத குற்றேவேல் வேலைகளை திரௌபதி செய்து வரலானார். அரசி சுதேஷ்ணைக்கு சகோதரன் ஒருவன் இருந்தான். விராடனது சேனை தலைவனாக பணியில் இருந்த அவனது பெயர் கீசகன் என்பதாகும். அவனும் அவனது குலோத்தோரும் விராடனது படை வீரர்களாக இருந்ததுடன் விராடனது பலத்தை அதிகரிக்கவும் செய்தனர். விராடன் பெயருக்குத்தான் அரசன், ஆனால் அரசாங்க காரியங்கள் அனைத்தையும் கீசகனை செய்து வந்தான். தனது உடல் வலிமை, விராடனிடம் தனக்கு இருந்த செல்வாக்கு ஆகியவற்றால் செருக்குற்று மதி இழந்தவனானான். சைரந்திரி உண்மையில் யார் என அறியாத கீசகன் அவள் மீது காமுற்று, கேவலம் இவள் ஒரு வேலைக்காரிதானே, இவளை அடைவது வெகு எளிது என எண்ணி பலமுறை முயற்சித்தான். கீசகனின் தொந்தரவை பொறுக்க மாட்டாத திரௌபதி இது பற்றி அரசியிடமோ அல்லது தன் கணவர்களிடமோ சொல்ல அச்சம் கொண்டாள். ஆனாலும் தன்னை தானே தேற்றி கொண்டவளாய் என்னிடம் எவனாவது தகாத முறையில் நடந்து கொண்டால் தன் பதிகளான கந்தர்வர்கள் இரகசியமாக அவனை வதம் செய்து விடுவர் என்று கூறியவாறு இருந்து வரலானாள். அவளது ஒழுக்கம், தேஜஸ் ஆகியவற்றால் கந்தர்வல்தான் கணவன்மார்கள் என்றுரைத்ததை அனைவரும் நம்பி வந்தனர். ஆனால் காமுகனான கீசகன் கந்தர்வ புருஷர்களை பற்றி கவலை கொள்ளாது சைரந்திரியை பலமுறை அடைய முயற்சித்தும் பலன் இல்லாமல் போனது. இதனால் ஒரு முடிவுக்கு வந்தவனாக தன் சகோதரியான சுதேஷ்ணையிடம் தனது ஆசையை கூறி, சகோதரி, உன் சைரந்திரியை கண்டது முதல் நான் உறக்கமின்றி தவிக்கிறேன். அவளை எவ்வகையிலாவது என்னிடம் நீதான் சேர்ப்பிக்க வேண்டும் என்றான். கீசகனின் தகாத ஆசையை தெரிந்ததும் சுதேஷ்ணை அவனுக்கு எவ்வளவோ புத்திமதிகளை கூறியும் அவற்றையெல்லாம் அவன் பொருட்படுத்தாது இருந்தான். முடிவில் கீசகனது கூற்றுக்கு ஒப்புக்கொண்டாள். தந்திரமாக சைரந்திரியை வலையில் சிக்க வைக்க இருவரும் தீர்மானித்தனர். ஒரு நாள் இரவில் கீசகனது மாளிகையில் விசேடமான தின்பண்டங்களையும் மதுபானத்தையும் தயார் செய்யுமாறு சுதேஷ்ணை கூறினாள். அதன்படியே கீசகனும் செய்து வைத்து சைரந்திரியின் வருகைக்காக காத்திருந்தான். அதே சமயம் சுதேஷ்ணை தனது சைரந்திரியான திரௌபதியை அழைத்து, சைரந்திரி, நீ கீசகனது மாளிகைக்கு சென்று அங்கு பக்குவமாக தயார் செய்து வைத்திருக்கும் தின்பண்டங்களையும் மதுபானத்தையும் வாங்கி வா என்று கூறினாள். திரௌபதி சுதேஷ்ணனின் எண்ணத்தை புரிந்து கொண்டவளாய், இந்த பொழுதில் கீசகன் மாளிகைக்கு நான் தனியே போக மாட்டேன், எனக்கு பயமாக உள்ளது, வேறு யாரையாவது அனுப்புங்கள் என்று பலவாறாக கூறி மறுத்தாள்.
ஆனால் சுதேஷ்னை விடாப்பிடியாக நீதான் கீசகனிடம் போக வேண்டும், வேறு யாரையும் அனுப்ப முடியாது என்று கூறி அவளை கீசகனின் மாளிகைக்கு அனுப்பி வைத்தாள். சைரந்திரி பயந்தபடியே கீசகனது மாளிகையில் நடந்தது. நீசனான கீசகன் அவளிடம் கெஞ்சியும் வற்புறுத்தியும் தன் ஆசைக்கு இணங்குமாறு கூறினான். கீசகனே, அரச வம்சத்தை சேர்ந்த நீ கீழ்ஜாதியை சேர்ந்த என்னை ஏன் விரும்புகிறாய்? வீணே அதர்ம வழியில் செல்லாதே. திருமணமான ஒரு பெண்ணை பெண்டால பார்க்கிறாயே, ஏன்? உன்னை திருத்திக்கொள், இல்லையேல் வீணே அழிந்து போவாய். எனக்கு காவலாக இருக்கும் கந்தர்வர்கள் அறிந்தால் சினம் கொண்டு உன்னை வதம் செய்து விடுவார்கள் என்று அவனது ஆசையை ஏற்க மறுத்தாள். எவ்வளவோ கெஞ்சியும் வற்புறுத்தியும் இவள் தன் இச்சைக்கு பணிய மறுக்கிறாளே என எண்ணிய கீசகன் இனி இவளிடம் கெஞ்சி பயனில்லை என்று முடிவு செய்து சட்டென அவளது கரத்தை இறுக பற்றி இழுத்தான். திரௌபதி தன் கையில் இருந்த பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு பற்றி இருந்த கீசகனின் கையை உதறிவிட்டு வெளியே ஓடினாள். இதனால் கோபம் கொண்ட கீசகன் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். அரசவைக்கு சென்று முறையிட ஓடின திரௌபதியை தனக்குள்ளே அதிகாரம், செல்வாக்கு ஆகியவற்றால் செருக்குற்று எவரையும் அலட்சியம் செய்யாது சி தாசி என்றுரைத்து அரசவையில் இருந்தவர்கள் அனைவரும் பார்க்க தன் காலால் அவளை எட்டி உதைத்தான். சர்வாதிகாரியான கீசகனை தைரியமாக கண்டித்திட எவரும் முன்வரவில்லை. தனக்கு நேர்ந்த அவமானம், திக்கற்ற நிலை ஆகியவற்றை நினைத்து துயரமும் கோபமும் தாங்க முடியாமல் தாங்கள் இன்னவர் என்று உலகுக்கு தெரிந்தால் அதனால் விளையவிருக்கும் ஆபத்தையும் பொருட்படுத்தாது அந்த நள்ளிரவு பொழுதில் பீமன் படுத்துறங்கிக் கொண்டிருந்த இடத்தை அடைந்து அவனை எழுப்பினாள். பீமசேனரே, கீசகன் எனக்கு கொடுக்கும் தொந்தரவை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீசனான அவனை உடனே வதைத்திடுவீர். உங்களது பிரதிஜ்ஞையருக்கு காப்பாற்றவே நான் விராடனுக்கு சந்தனம் அரைத்து தரும் தாசியாக வாழ்ந்து வருகிறேன். என் தழும்பேறிய கைகளையும் பார்ப்பீராக என்று சந்தனம் அரைத்ததால் தழும்பேறிய கரங்களை காட்டினாள். தழும்பேறியிருந்த அவர்களின் கரங்களை பீமன் தன் முகத்தில் ஒற்றிக்கொண்டான். திரௌபதியின் கண்ணீரை துடைத்த பீமன், திரௌபதி, இனி நான் அண்ணனது வாக்கை அனுசரியேன். அர்ஜுனனின் சொல்லையும் பொருட்படுத்த மாட்டேன். உன் கூற்றே என் வேத வாக்கு. நீ எதனை சொல்கிறாயோ அதனை செய்து முடிப்பேன். கீசகனுடன் அவனது குலத்தாரையும் இப்போதே கொன்று குவித்திடுவேன் என்று கூறி இழந்தான். உடனே திரௌபதி அவனை தடுத்து நிறுத்தி அவசரப்பட வேண்டாம் என்று கூறியவள் அவனுடன் கலந்து ஆலோசித்தாள். அதன்படி கீசகனை தந்திரமாக நள்ளிரவில் தனியே நடனசாலைக்கு வர சொல்லி அங்கேயே அவனை வதைப்பது என முடிவு செய்தனர். மறுநாள் பொழுது புலர்ந்தது. நீசனான கீசகன் திரௌபதியுடன் வந்து, சைரந்திரி, மன்னனுக்கு எதிரே உன்னை நான் கீழே தள்ளியதுடன் காலாலும் எட்டி உதைத்தேன். அப்போது உன்னை காக்கவோ என்னை தடுக்கவோ எவருமே முன்வரவில்லை. இந்த விராடன் பெயரளவுக்குத்தான் மன்னன். உண்மையில் சேனாதிபதியான நான் தான் மன்னன் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்று நம்புகிறேன். அதனால் தயக்கம் காட்டாது என்னை வந்து அடைந்திடு. இந்நாட்டின் மகாராணியை போன்று அனைத்து சுகபோகங்களையும் அனுபவித்திடலாம். நானும் என்றென்றும் உனது தாசனாக இருந்திடுவேன் என்று கூறினான். தங்களது திட்டத்தை துவக்க இதுவே தக்க தருணம் என எண்ணிய திரௌபதி, கீசகரே, நான் கூறப்போவதை நீர் நம்ப வேண்டும். நீர் என்னுடன் தனியே இருப்பதை உமது தோழர்கள், சகோதரர்கள் என எவரும் அறியக்கூடாது. நான் பழிபாவத்திற்கு அஞ்சுபவள். எவருக்கும் நம் உறவின் இரகசியத்தை காப்பாற்றுவதாக நீர் சத்தியம் செய்தால் நான் உமது வசமாவேன் என்றாள். திரௌபதி கூறியதை கேட்டதும் கீசகன் மிகவும் மகிழ்ந்து எவரும் அறியாமல் அவள் இருக்கும் இடத்திற்கு வர ஒப்புதல் அளித்தான். அப்போது திரௌபதி, கீசகரே, நடனசாலையில் பகல் பொழுதில் எந்நேரமும் பெண்கள் நடனம் பயின்று கொண்டிருப்பார்கள். இரவானதும் எல்லோரும் போய்விடுவார்கள். அதனால் நள்ளிரவானதும் அங்கு வந்து விடுவீர்களாக. நான் நடனசாலையின் கதவுகளை திறந்து வைத்தபடி காத்திருப்பேன் என்றாள். திரௌபதி கூறியபடி அன்றைய இரவில் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு நடனசாலையை நோக்கி கீசகன் சென்றான். தாழிடப்படாமல் திறந்து வைக்கப்பட்டிருந்த நடனசாலையில் எவரும் அறியாதவாறு காமந்த நாகனாக கீசகன் செல்ல நுழைந்தான். நடனசாலையில் இருந்த கட்டிலில் யாரோ படுத்திருப்பதை கீசகன் கண்டான். அது தன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் சைரந்திரி என எண்ணிய கீசகன் அருகே சென்றான். கட்டிலில் வெண்பட்டு வஸ்திரத்தை உடுத்தியவாறு படுத்திருந்த பீமனை சைரந்திரி என எண்ணிய கீசகன் மெல்ல தன் கையால் தொட்டான். உடனே சட்டென வெகுண்டெழுந்த பீமன் அவனை பிடித்து கீழே தள்ளி உதைத்தான். இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்தது. தன்னுடன் சண்டையிடுபவன் சைரந்திரியின் கந்தர்வர்களில் ஒருவன் என்றே கீசகன் எண்ணினான்.
கீசகனும் பீமனுக்கு நிகரான பலசாலியே. இருந்தாலும் பீமனது தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் கீசகன் துவண்டான். உடனே பீமன் கீசகனின் மார்பு ஒடியுமாறு காலையும் தலையையும் தன்னிரு கைகளால் பிடித்து ஒடித்தான். பின் அவனது உடலை கசக்கிய பீமன் அச்சத்தை பிண்டத்தை ஓர் உருண்டையாக உருட்டிவிட்டான். இந்நிகழ்வை வில்லிபுத்தூரார் நம் பாடலில் மன்னவன் மைத்துனன் மார்பொடிந்திட சென்னியும் தாள்களும் சேர ஒன்றி இடத்தன்னிரு செங்கையால் தாக்கி வான்தசை துண்ணிய மலையென சுருங்கினானே என்று கூறுகிறார். அதாவது மன்னன் விராடனின் மைத்துனனான கீசகனின் மார்பனது ஒடியுமாறு காலும் தலையும் ஒன்றாகுமாறு பீமன் தன் இரு கைகளால் பற்றி மோதினான். பின் கீசகனின் உடலான சதைப்பிண்டத்தை நைத்து குன்று போல் உருட்டினான் என விளக்குகிறார். கீசகனை வதம் செய்து முடித்த பின் பீமன் திரௌபதியிடம் விடை பெற்று கொண்டு மடைப்பள்ளி இருக்கும் இடம் நோக்கி விரைந்தான். அங்கு சென்றதும் குளித்து முடித்த பீமன் தன் உடம்பில் சந்தனத்தை குழைத்து பூசிக்கொண்டு திருப்தியுடன் படுத்தான். நடன சாலையில் காவலர்களை எழுப்பிய திரௌபதி, சேனாதிபதி என்னை இம்சிக்க இங்கு வந்தார். எனது கணவர்களான கந்தர்வர்கள் கீசகனை வதம் செய்து முடித்தனர். அதர்ம வழியில் என்னை அடைய முயன்ற உங்கள் சேனாதிபதி கந்தர்வர்களால் கொல்லப்பட்டு இறந்து போனார். உள்ளே சென்று பாருங்கள் என்று கூறி ஒரு குலைந்து கிடக்கும் கீசகனது பிணத்தை சுட்டிக்காட்டினாள். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.